ஒருவனுக்கு ஒருவன் மறுமை நாளில் எதிரியாக நிற்பான். ஏன் நிலைக்கு நீதான காலம், நான் இந்த நிலைக்கு நாசமா போட நீதான காலம் அங்க சண்டையிட்டுக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அன்றைய நிலை மாறிவிடும். யாரும் கொள்ள முடியாது. அதனால அல்லாஹ் சொல்றான், இத்தப்பு யௌமை. அல்லாஹ் எப்பொழுதுமே இந்த இத்தப்புவா அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் வார்த்தையை தான் போடுவான். ஒரு சில இடங்கள்ல ஒரு சில இடத்தை பொருளை முன்னிலைப்படுத்தி சொல்லுவான், அந்த வார்த்தையை தூக்கி போடுறான். இத்தப்பு யௌமன், ஒரு நாளை நீங்கள் நம்பி பயந்து கொள்ளுங்கள். அந்த நாள் எப்படிப்பட்டது? எந்த ஆத்மாவுக்கும் உதவி செய்ய முடியாத நாள், எந்த ஒரு ஜாமீன் தொகையை கொடுத்து மீட்டு வர முடியாத நாள், எந்த உறவும் இன்னொரு உறவுக்கு பயனளிக்காத நாள், எந்த பேரமும் எந்த பரிந்துரையும் பயங்கராத நாள். அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளை குறித்து நமக்கு சொல்கிறார். அப்படி ஒரு நாளை சந்திக்க போகிறோம். மீசானிலே நம்முடைய நன்மைகளும் தீமைகளும் எடை போடப்படுகிறது. அந்த நாள்ல மீசான்ல நம்முடைய நன்மைகள் அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால், அதிகரித்தால் மட்டும்தான் அன்றைக்கு வெற்றி பெற முடியும். அப்ப அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான வேலைகளை நாம் செய்கிறோமா? அதுதான் சுய பரிசோதனை. திடீர்னு இன்னைக்கே இப்படி நினைங்க, இன்னைக்கு ஜும்மால உட்கார்ந்து இருக்கோம், ஜும்மால உட்கார்ந்த நிலையிலே மனக்கு வந்துட்டார், கண்ணை சொருகிடுச்சு, இன்னொரு 5 நிமிஷம் தான் நமக்கு டைம் இருக்கு. நம்முடைய நன்மைகளை அப்படியே பின்னோக்கி போக கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸ்ல போய் நாம சேர்த்து எவ்வளவு நன்மைகளை வைத்திருக்கிறோம். ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கும், அப்பா எத்தனை ஒற்றைப்பட இரவு நான் கொடுத்திருக்கேன் தெரியுமா, எவ்வளவு நன்மைகள், எவ்வளவு ஏழைகளுக்கு உணவளித்திருக்கிறேன் தெரியுமா, எவ்வளவு தர்மங்களை செய்திருக்கிறேன் தெரியுமா, நான் எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு சைத்தான் நம்ம மண்டையில உட்கார்ந்து சொல்லுவான். நீ கவலைப்படல, உனக்கு நான் சொல்றேன் கவலைப்படாத அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லுவான். ஆனா இன்னொரு பக்கத்தை நாம் நினைச்சு பார்த்தோமா, எந்த அளவுக்கு நன்மைகளை நாம் சேர்த்திருக்கிறோமோ அந்த அளவு தீமைகளை சேர்ப்பதை நாம் குறை வைத்திருக்கிறோமா? சிம்பிளா ஒரு கதையை சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய உம்மத்துல என்னுடைய சமுதாயத்துல ஒரு கூட்டத்தார் வருவாங்க மறுமை நாள்ல. அவருடைய நன்மை எவ்வளவு இருக்கும்? மலையளவுக்கு இருக்குமா. அவர்கள் நன்மை எவ்வளவு சேர்த்திருப்பாங்க? மலையளவுக்கு நன்மைகளோடு வருவார்கள். மலையளவுக்கு நன்மைனா அது எவ்வளவு எடை கூடுதலால் அந்த மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மலையை ஒண்ணுமே இல்லாம அடித்து தூசியாக்கி தூளாக்கி காற்றில் பறக்க விட்டு விடுவான். எந்த நன்மையும் பயன் தராது. மலையளவுக்கு நன்மையோடு வருவான், நன்மை வளர்ந்ததாக